ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறுபடியும் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. சிபிஐ விசாரணை நடத்திட்டேன். ஒரு நாள் முழுக்க நடத்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? ஒரு 80 செல்ஃபி எடுத்திருக்காங்க. போஸ்ட் பண்ண மாட்டாங்களே, எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுவாங்க போல. எதையுமே யாருக்குமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் அனுப்பிப்பாங்க. ஒரு நாள் வரும், திஸ் ஃபோட்டோ ஹஸ் பீன் டேக்கன் இன் சிபிஐ ஆஃபீஸ் அப்படின்னு வரும். வெளியே வர என்னங்க, விஜய்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குங்க. அவர் ஒரு நல்ல நடிகர். அமீர் அண்ணன் வந்து போகும்போதும் அவர் தான் சொன்னாரு, என்னங்க விசாரணை ஏங்க ஒன்னும் நடக்கலைங்க, ஒரு 4-5 ஆபீசர் வந்து என் கூட செல்ஃபி எடுத்துட்டு போனாங்க. அவர் ஓப்பனாவே சொல்லுவாங்க. அமீருக்கே அவ்வளவுதாங்க போது விஜய்க்கு எப்படி இருக்கும்? 80 பேர் வந்து செல்ஃபி எடுத்து அவ்வளோ ஒரு டாப்ன்றனால எடுத்துருப்பாங்க. வெளியில வந்தாரு. வெளியில வரும்போதே அந்த காருக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கு, அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது ரூஃப் டாப்பா? அது ஏதோ ஒரு பால்கனி. பால்கனியா? சரி, ஓகே, ரூஃப் டாப். அது மேல ஏறி இப்படின்னு கை காட்டிட்டு டெல்லியில எங்க ரோட் ஷோ அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு இவங்களும் பரப்புறாங்க. அங்க இருக்க பத்திரிகையாளர், டெல்லி பத்திரிகையாளர்லேயே செய்தி என்ன வெளியிடுறாங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பொலிட்டீஷியன் தானா, எந்த வழக்குக்காக இவர் வந்திருக்காரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன பண்ணாரு? அப்படி 41 பேர் செத்த வழக்கு போய் விசாரணை ஆஜராயிட்டு வராரு. என்னமோ ஊழல் புகார்ல மாட்டிட்டு என்னமோ விசாரணை, என்னமோ அவார்டு, பத்மபூஷன் அவார்டு, இது வரைக்கும் தேசிய விருது வாங்காத ஒருத்தர் என்னமோ தேசிய விருது போய் டெல்லியில வாங்கிட்டு வர மாதிரி ஏன்னு வந்துகிட்டு இருக்காரு. தப்பா சொல்லாங்க. பொதுவாக அந்த மாதிரி கை கட்டான என்ன அர்த்தம்னா, என் மேலே எந்த குற்றமும் இல்லை, என்னை வழக்கு விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. சூரியன் படம் பார்த்துறீங்களா? அதே என்னடா கூப்பு நாராயணா, உள்ளுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்குமாமே அப்படின்னு. அந்த மாதிரி என்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் அவங்களை மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எல்லா ரிப்போர்ட்டரும் மிரண்டாங்க, என்ன இப்படி ஒரு ஆளு வெளியே விடுதலையாகி வெளியில வர்றது? அப்படியெல்லாம் யாருமே இங்க பாருங்க, சும்மா எல்லாம் அதுக்காக விஜயை பத்தி இப்படி சொல்லாங்க. அப்படியெல்லாம் யாருமே வந்து வெளியில வரும்போதே எங்க குறுகி அப்படியே, ஐயோ நான் வந்து இந்த கேஸ்க்கு அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கா இவர் மேல தப்புன்னு? விடுதலையாகி சிபிஐ விசாரணை விடுதலையாகி வெளியே வந்தாங்கன்னா ஆட்டம் பாட்டம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தாரு. ஜாலியா வந்துட்டு அவரே அழுதுகிட்டு தான் வந்தாரு. ஆமா அவர் ஒன்றும் ஆட்டம் பாட்டமா இல்ல வந்து சந்தோஷமா ஆனந்த கண்ணீர். இவர் மேல குற்றம் இல்லைங்க. நீ யாராவது குற்றத்தை சுமத்த விஜய் மேலயா? ஆமா, குற்றம் இல்ல. இந்த அணிலுக்கு மறுபடியும் சுமத்த தெரியுமா உங்களுக்கு? வேற உன்னைய விட மோசமான ஒருத்தர் முட்டு கொடுக்குறாரு பாரு. குற்றம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? குற்றம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? காலை 8 மணிக்கு போகாத ஒரு குற்றம், நேரத்திற்கு போகாத ஒரு குற்றம், தொண்டர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்று பார்க்காத ஒரு குற்றம், தொண்டை வறண்டு கிடக்கும் அந்த தொண்டர்களை கவனிக்காத ஒரு குற்றம், ராத்திரியில் அடித்து விரட்டி ஓடியது குற்றம், மீண்டும் அவர்களை நேரில் பார்க்காத ஒரு குற்றம், 4 நாள் 1 மாதமா 15 நாள் கழிச்சு வீடியோ போட்டது ஒரு குற்றம். இப்படி குற்றம் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த குற்றங்கள் எதுவுமே என்ன இப்படி வாதாடுற மாதிரி ஏதாவது சொல்ல மாட்டேன். எனது கட்சிக்காரர் எந்த விதத்திலும் இதில் சம்பந்தப்படவில்லை யுவர் ஆனர். அப்படிதாங்க. சினிமாவில் டூப் போட்டது போல அவரும் அந்த கரூர் சம்பவத்தில் டூப் போட்டார். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சஞ்சய் இருக்காப்ல, விஜய் ஃப்ரெண்டு. ஆமா, அவர் தான் டூப் போட்டு லோ பட்ஜெட் விஜயா? சஞ்சீவ் போயிருக்கலாம். ஏன்னா அவர் எப்பவுமே விஜய் மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணுவார். அப்படியே விஜய் மாதிரியே போய் பார்த்து பேசிட்டு வந்துருக்கலாம். இடத்த மிஸ் பண்ணிட்டாப்ல. அவர் ஜான் ஆரைசாமி டீம் அமுக்கி விட்டாங்க. போயிட்டு இந்த மாதிரி இனிமே நீங்க விஜய் மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரு அளவு தான் அப்படின்னு அமுக்கி விட்டாங்க. நான் ஃப்ரெண்டு சார், இருந்துட்டு போ இனிமேல சார், நானும் அவனும் ஒன்னா உட்காந்து குடிப்போம் சார், டீலாம் இருந்துட்டு போ குடி சார். அவர் சொல்லிட்டு சார், அவர்லாம் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லுவேன். மூடிட்டு விஜய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பெரிய பொறுப்புல எல்லாம் இல்ல அந்த ஸ்ரீநாத்தா அவர் மட்டும் இருக்காப்ல. ஸ்ரீமான் வேற, ஸ்ரீநாத் வேற, 2 பேரு. ஸ்ரீநாத் வந்து இந்த டைரக்டர் கம் ஆக்டர் காமெடி எல்லாம் இந்த குட்டி படத்துல கூட நடிப்பாரு. அவரும் உள்ள இருக்காப்ல. அவரும் வந்து பொறுப்புல இல்ல, ஆனா அப்பப்ப துண்டை போட்டு மேலே ஏறுவாப்ல. அதுல முக்கியமான ஆளுங்களை மட்டும் தான் உள்ள வச்சிருக்காங்க. ஸ்ரீநாத்தை மட்டும் உள்ள வச்சிருக்காரு. ஆமா, மற்றபடி ஸ்ரீமன் அதுக்கு உபயோகப்படலைன்னு சொல்லி டிவிக்கே ஒரு ரூலே இருக்கு. என்னது? சினிமாவில இருந்து யாரும் உள்ள வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க. ஸ்ரீநாத் இருந்து வந்தாரா? வரலாம். இதுக்கு முன்னாடி லோ பட்ஜெட்ல இருக்கவங்க வரலாம். லோ பட்ஜெட் ஸ்ரீமன் என்னப்பா பயங்கரமான ஆர்டிஸ்டா? அதாவது வியூஸ் வந்து விஜயோட ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கவங்க, விஜய் விட அவங்களுக்கு வியூஸ் அதிகமா போறவங்க யாரும் வரக்கூடாது. ஒருவேளை வந்து அவங்களுக்கு வியூஸ் போயிடுச்சுன்னா டக்குன்னு உட்கார வச்சிருவாங்க.
இப்ப தெரியுது ஏன் ராஜ்மோகன் இருக்காப்ல. அதனாலதான் வந்து ஏன் இந்த இடத்துல ஈரோடு மகேஷ் இல்ல, ஏன் இந்த இடத்துல ராஜ்மோகன் இருக்காப்ல? ஈரோடு மகேஷ் இஸ் வெரி ஃபேம். ஆமா, அதனால உள்ள எனக்கு தெரிஞ்சு ஈரோடு மகேஷ் அனுப்பிச்சுட்டு இருந்தா கூட கொஞ்சம் சிந்திப்பாரு, பேசுவாரு. ஈரோடு மகேஷ் தானே? ஆமா, இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு ஓப்பனா டேய் போடா லூசு பையில அப்பெல்லாம் பண்ண முடியாது, ஓப்பனா கோவமா சொல்றாரு போடாங்கட்டு அப்படின்றாரு. நான் ஒரு பர்சனலா கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதாவது டக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏய் அப்பெல்லாம் பண்ண முடியாது போடா நடந்திருக்கும். ஆனா நம்ம இருந்தா வேற மாதிரி அம்பா அவன் சரியான்பா அப்படின்ட்டு இருந்திருப்பாப்ல. அண்ணன் வந்து இப்ப திமுகவுக்கு போக போறாராம். ராஜ்மோகன் திமுகவுக்கு போக போறாராம். முதல்ல தெருவுக்கு வர சொல்லு, அப்புறம் திமுக. இல்ல சீரியஸாவே உண்மையிலேயே ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு. என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரை பார்த்து பேசி, இவன் என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கை நாசமா போயிரும், என் பொழப்பு நாசமா போயிரும், நான் பாட்டுக்கு முன்னாடி சேகுவாரா பகத்சிங் அப்படி இப்படின்னு கம்யூனிஸ்ட் ரஷ்ய புரட்சி எல்லாம் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் பிளாக் ஷிப்ல இருந்து. அப்பா சொன்னது கரெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் எப்படியும் பட்டிமன்றத்துக்கு வந்துருவார். ஆனா அல்டிமேட் தெரியும்ல, ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சேகுவாரா வந்து சேகுவாராங்கிறேன், ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ராஜ்மோகனை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதும் இல்லை அப்படின்ட்டு அருமையான கேள்வி. இதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டல். ப்ரெஸ் மீட்டில் போய் அரங்கு அண்ணா வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு. இவங்க வேற போற போக்க பார்த்தா நமக்கு வேற மாசத்துக்கு ஒரு கால் ஷீட் தான் தராங்க, மேடை ஏற்றி பேச வைக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தா ஈவெண்ட் காசுறதுல மாசம் எம்ப்ளாயி மாதிரி வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ல உட்கார வச்சு சம்பளத்தை கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சம்பளம் தராங்க. இப்படி போச்சு 3 ரூபா வரல தெரியல, ஒரு 75,000 நம்ம வாங்குறப்பல. 75,000த்துக்குலாம் ராஜ்மோகன் போய் தாவேகா போவாப்லையா? போக மாட்டாரா? சும்மா அந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட் போய் 75,000 சம்பளத்துக்கு போய் ஒருத்தர உட்கார்ந்தான்னு சொல்றீங்க, வாய் கூசாம சொல்றீங்க. என்னையா அப்படி சொல்றீங்க? விஜய் டிவி ஆர்டிஸ்ட்ல ஒரு நாள் போனா ஈவெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா. ஆமா, பின்ன ராஜ்மோகன் தமிழ் பேச்சங்கள் மூச்சு அப்படின்னு உட்கார்ந்து போய் அங்க போய் வெறும் 75,000 சம்பளத்தை இருப்பாப்லையா? ராஜ்மோகனுக்கு இது வரைக்கும் கோடி தொற்று. நீங்க தானே சொன்னீங்க கோடியை தொற்றுக்குமே. கோடி என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நல்ல சம்பளம் தரும். அதை விட்டுட்டு திமுக வர போறாரா? அதை விட்டு தான் திமுக வரும். சரி, திமுக வந்துடுவாரா? அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரா. என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் போயிருச்சுன்னா நாசமா போயிடும், நக்கிட்டு போயிடும், நான் போறேன் அப்படின்னு ஒரு பெரிய டீமோட வராராம். திமுகவை சமாதானப்படுத்தணும்ல, இங்கேயும் புலம்பி தள்ளி கத்தி வச்சிருக்காருல்ல. அதனால வந்து ஒரு 10,000 பேரை கூட்டு வரேன் அப்படின்னு 10,000 பேரை கூட்டு வர்றாரா? இருக்கிறதே எங்க அவ்வளவு இல்ல அவங்க பாதி பேர் முஸ்லீம் கிறிஸ்டின் ஹோட்டல்லாம் பார்த்து வச்சிருக்காப்ல ஆளு. கோபமா இருக்கவங்களா தயவுசெய்து என் கூட வந்துருங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு, யாருக்கெல்லாம் இந்த மேட்டர் உங்களுக்கு பிடிக்கலையோ வாங்க வந்துருங்க, அண்ணன் பார்த்து உங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தரேன், நான் சொன்னா அங்க எல்லாமே கேட்கும் அப்படின்னு பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அது மாதிரி உள்ள நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க. நம்ம ரஞ்சனா நாச்சியார் மேடம், அப்புறம் இன்னொரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர், அவர் தெரியும் உங்களுக்கு யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா தொடச்சா யார் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்? தொடச்சா துப்பிப்பாரு. துப்புனா தொடச்சுப்பாரு, தொடச்சா துப்பிப்பாரு. இப்ப மாறிடுச்சுங்க. தம்பி விஜய் அவர்களை பற்றி நான் யோசித்த போது நாஞ்சில் சம்பு அவரேதான். அவரு எல்லாம் மொத்தமா ஒரு கேங்கே வெளியில வரப்போகுது. வந்துச்சுன்னா தாவேக்கா கூடாரம் காலி ஆயிரும் என்டிஏ கூட்டணிக்கு போனா. ஆனா அப்படி சொல்லாதீங்க. புஷி ஆனந்த் இருக்காப்ல. புஷி ஆனந்த் மட்டும்தான் இருக்கணுங்க கடைசி வரைக்கும். புஷி ஆனந்த் மட்டும்தான் அண்ணனுக்கு ஈயாத்திட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். எப்படி இருப்பாப்ல? ஆமாமா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கட்சியை அழிக்கிற வேலையை ஆதவர் பண்றாரு. எனக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இவர் தான் அந்த ஸ்லீப்பர் சொல்லோ. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இல்ல உண்மையிலேயே ஆதவர் ஸ்லீப்பர்ஸ் இல்ல, வேணுன்ட்டே வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல, ரஜினி ஃபேன் கூட இல்லைங்க. ரஜினி ஃபேன் சொன்னலாம் அந்த ஆள்லாம் சத்தியமாக சொல்கிறேன், ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக திட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி திட்டக்கூடாது, இன்னொருத்தரை வந்து சாடி பேசக்கூடாதுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அதனால் பேசாமல் வாய முட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இதாக சொன்னேன், நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நம்ம திருப்பி கொடுத்தோன்னா நாய்க்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுவாங்கல்ல, அதுதான் ஃபாலோ பண்ணும். அதனால் இவர் ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பேசும்போது ரஜினி பயந்துட்டாரா, ரஜினி அன்றைக்கி வந்து அவர் வீட்டில் அவருக்கு காலையில் இருந்துச்சுன்னா பாத்ரூம் இல்லைனா கூட அதுக்கு திமுக தான் காரணம்னு அவர் சொல்லிட்டு பாருன்னு நினைக்கிறேன். இருக்கும் காலையில் எனக்கு வந்து பாத்ரூம் கதவு வேற 6 அடி திமுக தான் காரணம். திமுக
கவுன்சிலர் திமுக அந்த மேஸ்திரிக்கு திமுக இருப்பான், மேஸ்திரி திமுக மேஸ்திரி திமுக மாத்தி கட்டிட்டான் அப்படின்னு. இல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாலாம் வந்து வேணும்ட்டே விஜயை நாசப்படுத்தணுங்கிறதுக்காகவே உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கு சத்தியமா சொல்றேன். இந்த மேல சப்போர்ட் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்களோ இல்ல தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகிகளோ யாராவது கூட இருந்தா கூட கரெக்டா பாத்துப்பாங்க விஜய். இந்த புஷ்பா கெட்ட விட்டு தைரியம் என்ன துர்றான்னு மேடைக்கு அடிக்க ரொம்ப கேவலமா இருக்கு, பாவமா இருக்கு எனக்கு ஆதவ அர்ஜுனாவை பார்க்கும்போது. இப்படி வந்து பைத்தியம் மாதிரி ஆயிட்டாப்லே அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அவனுக்கு அந்த ஆளுக்கு ஃபயர் விட மாட்டாங்க தாவிக உள்ள, என்னன்னு தெரியல. யாரு ஆதவ அர்ஜுனாக்கு லயலாமணிக்கெல்லாம் ஃபயர் விடுறாங்க, ரமேஷுக்கு ஃபயர் விடுறாங்க, ராஜ்மோகனுக்கு ஃபயர் விடுறாங்க, வயசான பாட்டி ஒண்ணு பத்துது பாடுது அதுக்கு ஒரு ஃபயர் விடுறாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனாக்கு ஃபயர் விட மாட்டாங்க, என்னன்னு தெரியல. அந்த கடுப்புல இருக்காப்ல. அந்த கத்தியில செஞ்சுட்டு போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு கோவமா இருக்கு. அவராவது கத்திரிக்கோள் வச்சிருந்தாரு மதுபாட்டில். இத்தனைக்கு அந்த ஆள் தான் வாய்ஸ் ஆஃப் காமனே ஓனர். அந்த டீமே அவராவது கத்திரிக்கோள் வச்சிருந்தாரு, மதுபாட்டிலே வச்சிருக்காரு. மதுபாட்டிலே வச்சிருக்காரு. என்ன இவரு சொல்றாரு, இவரு ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ட்ரக்ஸ், இளைஞர்கள் ட்ரக்ஸ்னால வந்து அசிங்கப்படுறாங்க, போதை பொருட்கள். இவரே பாக்கெட் நேத்து ஆர்ப்பாட்டத்துல தமிழ்நாட்டுல போதை பொருள்னால கொலை அதிகமாயிடுச்சு. சின்ன வயசுல சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பாங்க, அப்படின்ற மாதிரி ஆள் வந்து மறுநாள் போதையோட போய் உட்கார்றாப்புல. இப்ப நீங்க சரக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, நான் சரக்கு மாட்டிக்கிட்டீங்க, இப்ப சரக்கு நான் எடுத்துட்டு போனேன் இல்ல இது பொய் செய்தின்னு யாரு சொல்லணும்? அவரு சொல்ல மாட்டாப்புல, இன்னொருத்தர் சொல்லுவாப்புல. அவர் எடுத்துட்டு போலீங்க, அவர் எடுத்துட்டு போலங்க, வதந்தியை பரப்பாதீங்க. நீ அவர் சொல்லட்டாத, அவர் கூட்டணிக்கு போறாங்க என்டிஏக்கு, நீ கூட்டணி போனா அவரு சொல்லணும், நீ ஏன் சொல்ற? போகும்போதே யோசிச்சிருப்பாங்க சரக்கு ஸ்டேசி இல்லாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஃப்ளைட்லயே சரக்கு ஸ்டேசி. இப்போ என்ன ஆச்சு பையன்ல என்டிஏ கூட்டணி போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? ஏன் கூட இருக்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சம மேட்டர் ஒன்று சொல்லிருக்காங்க. அதான் அந்த இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் இவருக்கு? விஜய். நீ எடப்பாடி பழனிசாமி உட்காரு இப்படி உட்காந்து பாரு, இப்படி எடப்பாடி பழனிசாமி. அதுக்குதான் அவர் உட்காந்துக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு 2.5 கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. உட்காரு விஜய் உட்காருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கட்சி என்னது, நீ வந்து கூட்டணி நீயா வர்ற, இப்போ நீ வந்து சேர்றியான்னு கேக்குறோம். நீ உன்ன உன் கட்சியில நாங்க வந்து சேரல, எங்க கட்சியில நீங்க வந்து சேர்றது சேர்றியான்னு கேக்குறோம். சீஃப் மினிஸ்டர் பதவி வேணும். அது என்னத்துக்குன்னா வேணும்ட்டே, அதான் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம், எப்படியும் வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன டவுட் இல்லை, இவர் டெபுட்டி சிஎம்ஏ கொடுத்தாலும் எடப்பாடி கூட இருக்கிற எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ ஆர்பி உதயகுமாரோ இல்ல செல்லூர் ராஜோ எல்லாம் என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இவங்க எப்படியும் வந்து இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக கேட்கும்போது அவனை சார் தம்பி எதுவும் நியாயமாக தான் கேட்குதுன்னு வச்சு ஊம குத்தா குத்திருப்பாங்க. கூப்பிட்டா அடுத்து ஓடி. ஆனா இந்த ஐடியா இவர் தான் சொல்லிருப்பாரோ செங்கோட்டையன், நீ போய் சீஃப் மினிஸ்டர் கேளு. சீஃப் மினிஸ்டர் கேளு, நீ சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா நான் டெபுட்டி சிஎம் ஆயிருவேன். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என் பக்கத்துல இப்படி உட்காரு, பழைய பழனிசாமியை நான் பார்ப்பேன், பழைய பழனிசாமியை நான் பார்ப்பேன் அப்படின்னு நீ ஏத்தி விட்டாலும் விட்டுருப்பாரு. ஒருவேளை எனக்கு எதுவுமே வேணாம், ஒரு 10 சீட்டை கொடுக்கணும் விஜய் அதிமுக சரண்டர் ஆயிட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின்லாம் பெரிய எதிரி கிடையாது. அப்படி உட்காந்து பாரு. அப்புறம் செங்கோட்டை என்ன பண்றீங்க, கால் அமுக்குங்க, கால் படுந்துடுற கால் அமுக்கி விடு அப்படின்னு அவரு. அப்ப செங்கோட்டையன் பாப்பாரு, தருதுரம் முடிச்ச உன் கூட வந்து மறுபடியும் நான் அதே எடுத்து கூட்டு வந்து விட்டுருக்கியே. இல்ல அந்த உஷார் வந்து செங்கோட்டை நாங்க போனதுனால அதை செய்ய மாட்டார். மறுபடியும் போய் அவங்களுக்கு நம்ம கை கட்டி நிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் செங்கோட்டை வேணுட்டே தூண்டி விட்டுருக்காங்க. சிஎம் கேளு. ஆமா, நீ அந்த இது எப்படி தெரியுமா, இந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு எல்லாமே திரைப்படத்தை ஒப்பிட்டு பேசு. சூரியலாட்சி தரன்னு ஒரு படம் வந்தது, அதில் கவுண்டமணி வந்து டெய்லர் கடை வச்சுருப்பார். அந்த பக்கம் வந்து பாக்யராஜ் சார் வந்து ட்ராமா போடுவார். ட்ராமா போடும்போது ஒருத்தன் போய் ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு கட்டிப்பிடிச்சோன்னா வந்து கவுண்டமணி ஒரு அட்வைஸ் பண்ணார், நீ போய் தப்பாக கட்டிப்பிடி, அப்போ தான் நிறைய வாட்டி கட்டிப்பிடிக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அந்த கவுண்டமணி கேரக்டர் தான் செங்கோட்டையன் கேரக்டர். நீ போய் அவர்கிட்ட சிஎம் பண்ணுன்னு கேளு. நினைச்சு பார்ப்போம், இந்த கூட்டம்லாம் அமைஞ்சா நமக்கு பெரிய பிளஸ் தான். எல்லாரும் ஓட்ட பிரிச்சிடும். விஜயை கூட்டு போய் என்டிஏல விடுங்க. ஏன்னா நமக்கு ஒரே எதிரி, வாடா சங்கிங்களான்னு மொத்தமா போட்டு ஒரு அடின்னு அடிக்கிறது வாட்டமா இருக்கும்.
அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து அது அது வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லலாம், அவங்க தனி உலகத்துல வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்து நம்ம வந்து ஒரு பர்மிட்டேஷன் போட்டு பார்ப்போம். இப்போ நீங்க இப்படி கேள்வி கேட்டா நான் இப்படி பதில் சொல்லணும், நான் இப்படி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும், ஒரு மீட்டிங்ல பேசிக்கிறோம்னு வச்சுக்கலாம். விஜய் மட்டும் அதை தாண்டி தான் ஒரு பதில் சொல்லணும். என்ன நீங்க 2வது கேள்வி தானே நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புல ஆந்திராவை பத்தி என்னங்க நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க? டேய் நான் எப்படா ஆந்திராவை பத்தி பேசுறேன்? டேய் அது நம்ம நாடு இல்லப்பா தம்பி, தமிழ்நாடு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு என் வீடுங்க, நீங்க நாட்டை பத்தி பேசுங்க. தம்பி தமிழ்நாடு தான் நாடு, உன் வீட்டை பற்றி தான் அப்புறமா பேசலாம்னு நினச்சோம். நீ நான் சொல்கிறத புரிஞ்சு ஆப்போசிட்டில் கொஞ்சம் பைத்தியம் ஆயிடணும். அப்படி ஆயிடுவாங்க. ஆமாம், லைனாக ஆர்டராக எழுதி கொடுத்தா தான் பண்ணுவார். கஷ்டம். அந்த ஆர்டர் கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க அப்பா பேர் என்ன, அப்போ பூட்டோ இப்போ புஷரஃபு. ஆனால் அவனுக்கு அந்த பாகிஸ்தான் அதிபரா அது யாரு அப்படின்னும் போது மாறி வரும் பாருங்க. அந்த மாதிரி விஜய் நம்ம புஷரஃபு அந்த மாதிரி அண்ணன் மாட்டிப்பாரு. பாப்போம் என்டிஏ கூட்டணி அமைதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்த்து அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.